ஜப்பான் வந்தாலும் ரச பைத்தியம் பிடிச்சிருச்சு. இந்த வெக்கேஷன் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் பாரு. சுட சுட ரவா தோசை, இட்லி பொடி. வெளியில் போய் சுற்றிட்டு வந்து டயர்டாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வராது. எங்கள் அம்மாட்ட அப்படியே ஜப்பானோட வீடு, ப்ரான் குக்கிங் எல்லாம் காட்டிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டே சமைச்சிட்டு இருக்கோம். அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க அப்படியே. அடடா, அல்வா துண்டு இடுப் அந்த மாதிரி இருக்கா. இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். மீன் குழம்புக்காகவே நான் கடுகு, வரமிளகாலாம் கொண்டு வந்த புளி எல்லாமே. இது வந்து ப்ரான், டைகர் ப்ரான். என் புருஷன் 10 நிமிஷத்துல முழுங்கிட்டு படுத்துட்டார். சப்பாத்தி வித் சிக்கன் லெக் பீஸ் கறி. வெளியில் போய் சுற்றிட்டு வந்து டயர்டாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வராது அப்படின்னு சொல்லி என் மனைவி ரிஸ்க் எடுத்து வெளில போய் மீன் குழம்பு செய்யலான்னு மீன் வாங்க போனான். ஆனால் கடை 9:30 மணியோட க்ளோஸ். நாங்கள் வெளில போனதே மணி 9. அதனால் திரும்பி வந்து நேற்று வாங்கின முட்டையை வச்சு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் நல்ல நிலம் ஊற்றி சாப்பாடு இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் முட்டை குழம்பு ப்ரிப்பரேஷன் ஓடிட்டுருக்கு. ஆமாம், நான் மீன் குழம்பு சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். மீன் வாங்க முடியலன்னா என்ன, மீன் குழம்பு மாதிரி முட்டை குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி ஊற்றுற முட்டை குழம்புக்காக செஞ்சிட்ருக்கேன், ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த மீன் குழம்பு வைக்கணுன்றதுக்காகவே பிரத்யேகமாக நான் கடுகெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நான் பிளான் பண்ண எந்த ரெசிபிலையும் கடுகு தேவையில்லை. மீன் குழம்புக்காகவே நான் கடுகு, வரமிளகாலாம் கொண்டு வந்தேன், புளி எல்லாமே. இந்த ஊர் வெங்காயம் நானும் வதங்குமான்னு பார்க்குறேன். நம்ம ஊரில் போட்டு கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி போட்டாலே அப்படியே கரைஞ்சி போயிடும். இது வதங்கவும் மாட்டேங்குது. குழம்பா நம்ம போட்டால் அது கரையவும் மாட்டேங்குது, அப்படியே இருக்கு நெதுனதா. நானும் ஒரு 1/4 மணி நேரமாக வதக்கிட்டு இருக்கேன். அப்பனும் மீன் குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கா? ஓரளவுக்கு ஓகேவா? சூப்பராக நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நம்ம இப்போ எதை சாப்பிட்டாலும் சுகமாக தான் இருக்கும் இல்லை? ஆனால் நான் நல்லா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு வதக்கி வச்சிருக்கேன். ஏதோ இங்கே கிடச்சதுல இது பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருக்கு. முழுங்கி காட்டு சாத்த. தி நெக்ஸ்ட் டே காலையிலைக்கு இன்னைக்கு தான் சாப்பிட்றோம் கிரேப்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக. இந்த கிரேப்ஸ் சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிஸ்டர் வீட்டில் கொடுத்தாங்க, அதனால் இங்கே பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டோம். தாய்லாண்டில் சாப்பிட்டோம், அதே மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. நம்ம ஊர் கிரேப்ஸ் எல்லாம் விட தூக்கி சாப்பிடுச்சு. அப்படியே ஃப்ளெஷ்ஷியாக, ஜூஸியாக, இனிப்பாக. இதே மாதிரி கிரேப்ஸ் நம்ம ஊர்லேயும் கிடைக்கும், ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இவ்வளோ பெரிய பெரிய கிரேப்ஸ், சீடு எதுவுமே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் ஏன் வந்து மதியான சாப்பாடே காலையில் பண்ணிடுறோம் பிரஞ்ச் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ காலையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்பி நீங்கள் மதியானம் சாப்பிட்ணுன்னா ஒரு மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளம்பணுன்னா 2 மணி ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, காலையில் ஒரு 10:30 மணி 11 மணிக்கு சமைச்சு ஒரு 12க்குள்ளே சாப்பிட்டுட்டா நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ 2 வேளை ஃபுட்டும் நாங்கள் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டே ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து நைட் ஏதாவது சமைச்சுக்குவோம். ஸோ நாங்கள் வெளில சாப்பிட்ற வேலையே இருக்காது. எப்படி ஐடியா? நம்ம வந்து மீன் வாங்கினாலும் அது ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம மஞ்சத்தூளை போட்டு கழுவுனா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. இங்கே பாருங்க, வாழைக்காய் துண்டு மாரி மீன் அப்படியே வாங்கி மசாலா போட்டு அப்படியே பொரிச்சு சாப்பிடலாம்ல. அப்படிதான் இருக்கு. எதுவுமே நம்ம பண்ணணும். நம்ம ஊர்ல அதை இதை எடுத்து எதுனா வெயின் எடுத்து கிளீன் பண்ணி கையை குத்தி அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆனால் 2 பீஸ் தான் கிடச்சிருக்கு, அது ஒரு ட்ராபேக். நம்ம கிலோ கணக்கில் வாங்கி திம்போம். இதுவே ஆக்சுவலாக 200 கிராம்ஸ் to 300 கிராம்ஸ் இருக்கும் ஒரு மீன், 2 மீனை சேர்த்து. சரஸ் இந்த பக்கம் கிராப்ஸை போட்டு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் குக்கி கிரேப்ஸ். கேப்பில் ஒரு இங்கிலீஷ் கரெக்ஷனா? சாப்பாடு இப்போயே சூடு வச்சுட்டேன்னா ஆறிடுமே. சாப்பாடு ஒரு அடுப்பு தானே சார். ஏன் கட் பண்ணுற? அப்போ தானே மசாலா நல்லா இறங்கிது. இது ஒரே மீனை போட்டால் ஒரே வேலையாக போகும். இத்தனை மீனை போட்டால் வேலை பொறிக்க தானே போகிறோம். அது எல்லாத்தையுமே அந்த பேனில் அடிக்கிடுவோம். சரசு வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக இருக்கிற கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம், பெரிய ஒரே பீஸாக இருந்தால் நம்ம மசாலா அவ்வளோ மசாலா வச்சுருக்கோம், அது எப்படி இறங்குவோம். இது வந்து சிஓடி ஃபிஷ்ஷு காடு. இது வந்து சால்மன். ஐயோ, அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க. அப்படியே அடடா, அல்வா துண்டு இடுப் அந்த மாதிரி இருக்கா? சம்மத்தியாக இருக்குது. இத்தனையும் வாங்கி எப்படி சமைச்சு சாப்பிட்டா இங்கேயே படுத்து தூங்கிடுவேன். சின்ன பார்க்கலாம் போக முடியுமா? காசா காப்பி போகணும் பார்க்கணும். இருந்தாலும்
அப்படியே வந்து இருந்தாலும் பேச்சுக்கே இடாத. நீங்க வரலன்னா என் பையனை பார்க்க நான் கிளம்பிடுவேன். ஆக்சுவலா அவன் என் ஃப்ரெண்டு. நான் சின்ன வயசுல இருந்தப்போ. இப்போ நான் வளர்ந்தும் அவன் 5 வயசுல இருக்கான். ஆனா நான் அவனை பையனா எடுத்துக்கிட்டேன். ஆமாம்மா, இவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க சீசனை. நல்லா சாப்பாடு பொல பொல பொலன்னு பாயில் ஆகிட்டு இருக்கு. சரசு 2 மீனையும் ஒரே கப்பில் மாற்றி மேரினேட் பண்ண போகிறா. இது வந்து ப்ரான், டைகர் ப்ரான். இதையும் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணுமா? இது வந்து இந்த எதுவுமே இது எல்லாமே க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை. பட் நம்ம சாந்தி இருக்காங்களே மிஸ்டர் சாந்திக்காக நம்ம பண்ணுறோம். பட் இது ஷெல்லோட இருக்கு. கிரில்லுக்கு தான் நல்லா இருக்கும். நம்ம வந்து இது பண்ணோம்னா கிரேவி பண்ணோம்னா இந்த ஷெல்லை எடுத்துக்கணும். ஷெல்லை மட்டும் எடுத்துக்கணும். சூப்பராக இருக்கும். ஃப்ரோசன் ஃபுட் மாதிரியே தெரியல. ஃப்ரோசன் மாதிரி இது ஃப்ரோசன்லாம் கிடையாது. ஃப்ரெஷ் தான் அது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க அவ்வளோதான். ப்ரான் பாருங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. பேசாமல் சில்லி சிக்கன் தான் பண்ணுமா? இல்லை கிரேவி பண்ணிடலாம்ப்பா. டெம்பூரா தான் வாங்கிட்டு வந்திருக்கா சரஸ். இதுக்கு டெம்பூரா கிடையாது, நான் ஃப்ரைட் சிக்கன் மசாலா வாங்கியிருக்கேன். அது ஃப்ரைட் சிக்கன் மசாலா டெம்பூரா தானே வாங்குறேன்னு. நான் அது விலை அதிகமாக இருந்துச்சு, இது கம்மியாக இருந்துச்சு. ஃப்ரைட் சிக்கன்லேயும் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் இருக்கும். அதனால் இது வாங்கிட்டேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது புதுசாக பண்ணுறப்போ உடஞ்சிருமோன்னு பயந்துட்டு மெதுவாக பண்ணுறேன். உடஞ்சா என்னவா? இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கோம்? கிலோ கணக்குலேயே 300 ரூபாய்க்கு வாங்குறது போக இந்த பேக்கெட்டே நம்ம 300 ரூபாய்க்கு நம்ம ஊர் காசுக்கு வாங்கியிருக்கோம். ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்ட ப்ரானை. இங்கே ஓப்பன் பண்ண ப்ரானை காட்டுங்கோ. அண்டர் 5-10 மினிட்ஸில் நான் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். சூப்பரில். நான் கூட பெரிய காம்ப்ளிகேஷன் நினச்சேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு இறக்கி படப்படன்னு சமைச்சா வேலை முடிஞ்சுது. வறுவல் மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கா சரசு. மேக்னேஷன் அது பேர் என்ன? மேரினேஷன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பவுடர்ஸையும் போட்டு மசாலா ரெடி பண்ணி மீன் மேலே தைப்பாங்க. சரசு ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்டதுக்கு போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்துக்கிட்டா என்ன, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அகராதிக்கு பண்ணிட்டு இருக்கா. ஏங்க இருக்கிறது இவ்வளோன்னு 4 மீன், இதுக்கு என்ன இப்படி பண்ண எல்லாம் ஒன்று தான். அதனால கொஞ்சம் நல்லா இறங்கிடும்ல. சரி, என்னமோ சாப்பாடு போட்டால் சரின்ற அளவுக்கு இங்கே இருக்கும். அதனால இவன் சொல்றதான அவ கேட்கும். எங்கள் அம்மா மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இல்ல இந்த வெக்கேஷன் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் பாரு. நான்லாம் கேட்கவே இல்லை. நீ ஆசைப்பட்டு உனக்கு சமைக்கணும்ன்றனால தானே சமைக்கிறேன். இல்லைன்னு சொல்லு. என்ன எனக்கு புரியல. நானும் தான் சாப்பிட்றேன். அது ஒத்துக்கிறேன். அதுக்கு நான் சாப்பிடாம இருக்க முடியும்? சாப்பிடாம இருக்கேன்னு சொல்ல. அதுக்காக நீ செய்யற வேலையை நான் சும்மா உட்காந்துருக்க முடியுமா? நீங்க வீட்டை மறக்க முடியாத மாதிரி உங்களுக்கும் வந்து நான் சமைச்சு கொடுக்குறேன். அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. இருந்தாலும் எனக்காக நீ சமைக்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. உங்களுக்காக நான் எனக்காக வாழ்றேன், நான் எனக்காக சமைக்கிறேன். போதுமா? நீங்க சாப்பிடாதீங்க. சரி, நீ பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு மனைவியை பார்த்துருக்கீங்களா? பாருங்க எப்படி பண்ணுறா. என்னை வச்சு டார்ச்சர் சமைக்கிறான். இவளுக்கு ஆசைப்பட்டான் தான் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு போகிறோம். அதில் நானும் தான் சாப்பிட்டாகணும். ஏன்னா நான் கூட இருக்கனால. கஷ்டப்பட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன். நாட்டை மறக்க முடியாத மாதிரி ஃபுட்டெல்லாம் செஞ்சு தரேன். இப்போ கூட ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஆப்பக்கறி தின்னலான்னு கூப்பிட்டு போயிருந்திருப்பேன்ல. வா சாப்பிட்டுக்கலாம்ல. காசு மிச்சம் பண்ணி கொடுக்கலாம். காசு மிச்சம் பண்ணலனாலும் இதுவும் அதே காசு தான். 1500 ரூபாய்க்கு சாப்பிட்டுருப்போமா 2 பேரும் சேர்ந்து. அப்ப நீ இது எத்தனை வேளை சாப்பிட போற? நீனுப்பா 2 வேளை தான் நீ சாப்பிட போற. நைட் ஒரு வேளை, நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவல்லப்பா. சாப்பிடுவோம்பா. இருந்தாலும்பா என்னமோ நீ சொல்ற. மசாலா நல்லா பைண்டிங் ஆகணுன்றதுக்காக அந்த கார்ன் மாவு நம்ம கிடைக்கல. டெம்பூரா மிக்ஸும் விலை கூட. அதனால சரசு வாங்கினேன். அது என்ன சிக்கனு, ஃப்ரைடு சிக்கனுக்கான மசாலாவை போட்டு கோட்டிங் கொடுத்துட்ருக்கான். நான் நைட்டுக்கு ஃபிஷ் வச்சுக்கலான்னு சொன்னேன். மசாலா தடவினோன்னா சரசுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சான். நாட்கள் அப்படி நக்கி பார்க்குறப்ப சாப்பிட்டே ஆகணும்னு தோணுதுனால இப்போயே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரஞ்ச் இதை போட்டுட்டு இதே சட்டியில் வந்து அவங்க ப்ரானையும் செஞ்சுருவாங்க. இப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இதில் ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரான் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது திரும்பி கிரேவி ஆகிடும். அதை எடுத்து வைக்க பாத்திரம் கிடையாது. அப்போ இதை பொரிச்சிட்டோம்னா இதிலே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பேன் கரண்டிலாம் இல்லை. திருப்பி போடுற தோசை கரண்டியும் இல்லை. அதனால சாப்ஸ்டிக்கில் போட்டுருக்கீங்க. இப்போ இங்கே இருக்குது. ஆனால் அது வந்து பெருசாக இருக்கும். இது ஈஸியாக சாப்ஸ்டிக்கில் பண்ணிக்கலாம். ஆனால் உடையுது. இதில் பண்ணால் இல்லை உடையாது. இதில் போட்டால் தான் உடையணும். அது ஒன்று தானே உடஞ்சிது.
சாப்ஸ்டிக்கில் வச்சு மீன் திருப்புறது. என்னென்ன வேலை பண்ணுறா பாருங்கள். இது சாப்ஸ்டிக்கை திருப்பி காட்டு. நல்லா வாசனையான ஃபிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது ஃபிஷ் ஃப்ரை. இதை பார்த்தா மீன் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது மீன். இந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சும்மா அது ஒரு இதுதான். கீழே ஃப்ரிட்ஜு, இந்த பக்கம் டேபிளு, இந்த பக்கம் அந்த வெட்டி வைக்கிறது, செருப்பு விடுறது, இந்த லாக்கர் விதமாக இருக்குது. இது அது பேர் என்ன? எங்கள் அம்மாட்ட அப்படியே ஜப்பானோட வீடு, ப்ரான் குக்கிங் எல்லாம் காட்டிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டே சமைச்சிட்ருக்கோம். எங்கள் அம்மாவும் எப்படா இப்போல்லாம் சமைக்கிறீங்க, டைம் இருக்கான்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், ப்ரானை பாருங்க மீ. மீன் வறுவல் இங்க கிடைச்ச கார்ன்ஃபிளவர் மாவு மசாலா வச்சு பண்ணிருக்கேன். இது மீன் வறுவல். அதேதான் போன்லெஸ் ஃபிஷ். ப்ரான் பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. கிரேவியா செய்யாம மசாலாவா செஞ்சுட்டா. எவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருந்த டைகர் பிரான் சூட்டுல அப்படியே சுருங்கி போச்சு. இது மேல கொஞ்சம் நெய். அப்பனும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேங்க. ப்ரான் ஃபிஷ் எல்லாம் செஞ்சிருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பரா? சூப்பர். ப்ரான் கீ ரோஸ்ட். ப்ரான் வந்து பயங்கரமா இருக்கு. நல்லா நறுக்கு முறுக்குன்னு இருக்கு. மீன் வந்து முள்ளே இல்லை. ஓகே, ஆனால் நம்ம ஊர் மசாலானால நல்லா தான் இருக்குது. குட் டைம், குட் ட்ரை, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. என் புருஷன் 10 நிமிஷத்தில் முழுங்கிட்டு படுத்துட்டார். நான் ருசிச்சு அப்படியே சாப்பிட்றப்ப அந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? அவ்வளோ ஃப்ளஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் மீனும் வந்து வெறும்னே சாப்பிட்றப்போ வந்து கொஞ்சம் பிளாண்டாக அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ப்ரான் கூட சேர்த்து அந்த மீன் எல்லாம் சாப்பிட்றப்போ எனக்கு ரொம்ப ஹெவன்லியாக செம்ம விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இப்போ அந்த ரெடி மிக்ஸ் ரசத்தை போட்டு மிச்சம் 2 ப்ரான் அந்த கிரேவிலாம் வச்சு நல்லா நக்கி அப்படியே சாப்பிட்றேன். Later that same evening. அதே மசாலா டெய்லி எல்லா மசாலையும் போட்டு சீக்கிரம் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஐடியா பண்ணி கட்டா சுத்து ஃபுல்லாக ரவுண்டாக வச்சாதான் நம்புவாங்க. இதை விட்டு அது அடுத்து ஓகே. ரெடி? இன்னும் சொல்ல மாட்டா. ரேண்டம் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து என் பொண்டாட்டி சப்பாத்தி வித் சிக்கன் லெக் பீஸ் கறி இன் ஜப்பான் சமைச்சிட்ருக்கா. எப்படி சப்பாத்தி போடுவேன்னு நான் கேட்டேன். ஏன்னா சப்பாத்தி கல்லில் பாத்திர கல்லில் புலம்பிகிட்டே இருக்கேன். அதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி பங்கமாக சப்பாத்தி போட பழகிட்டான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வள்ளிவிக்கு வத்து. ஐயோ ஏதோ வளர்றேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஜெண்டர் மாற்றலாம். அப்படியே வந்து இந்த சப்பாத்தி வந்து எந்த கட்டியும் இல்லாமல் நான் போடுறேன் பாருங்க. இப்படி பாருங்க, இங்கே ஒரு பிளேட் இருக்கா, அது கீழே வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ்.
ஷேப்பா வரல, இது ஒரு ஐடியாவா அப்படிலாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஏதோ ஒண்ணு இங்க இருக்குது. வச்சு பசிக்கு ருசியா சாப்பிட்றதுக்காக இதை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன் கிரேவி பாருங்க, நல்லா சுட சுட செம்மையா நல்லா லாலிபாப் போட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுதான் நல்ல ஷேப்பா இருக்கு. நம்ம கையில சுத்துற மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் இப்போ என்ன பண்றது, இந்த சப்பாத்தி பண்ணணும், அதுதான் டேஸ்டா இருக்கும். தோசையா ஊத்துனா நல்லா இருக்காது. அதனால இப்படி ஒரு ஐடியாவை அன்லாக் பண்ணியிருக்கேன். இது நம்ம கையில தேக்கிறத விட சீக்கிரம் ஆயிடுது. அப்புறம் ஹாய், என்ஜாய் தி டின்னர். டோக்கியோ வந்து சுற்றி பார்த்த ஒரு சந்தோஷம்னா நல்லா சமைச்சு சாப்பிட்டது இன்னொரு சந்தோஷம். மற்ற ஊர்லேயும் சமைச்சிருக்கலாம், ஆனால் ஷார்ட் டைம்னால நல்லா சமைக்க முடியல. எல்லாமே சூப்பர் சமைச்சோம். இருக்கிற பொருள் வச்சு இந்த சிக்கன் மட்டன்லாம் வாங்கி சமைச்சிடல, சிக்கன் மீன் ப்ரான்லாம். ஸோ வெறும்னே வந்து இருக்கிறத வச்சு இந்த இது மம்மிஸ் மேஜிக் மசாலா போட்டது நம்ம போட்டு சாப்பிட்டனால அப்படி சமைக்கல, சோறு மட்டும் வச்சுக்கிட்டோம். மலேசியாவிலேருந்தே நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். அப்போல்லாம் முட்டை ரைஸு அப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கோம். நிறைய நாள் போனால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. அதான் நான் சொன்னேன், மசாலா மேரினேஷன் ஆகி எண்ணெய் நிறையா ஊற்றினேன். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினேன், நான்ஸ்டிக். சூப்பராக இருக்கு, செமையாக இருக்குல்ல? எனக்கு மத்தியானமே ரொம்ப பிடிச்சிது. வெளுத்து போடுவேன். நான் குட்டி குட்டியாக வச்சுருக்கேன், குண்டு குண்டாக வச்சுருக்கேன். சிக்கன்லேயே நீ வந்து இன்னொரு பீஸ் கேட்டிருக்கிற. சாப்பிட வச்சுப்பாரு அழகா. என்னங்க சாப்பிடுறது அழகா பார்த்துட்டேன், அழகா இருக்கு சாப்பிட்றது. ஓடி போயிருங்க. Flashback. இதான் இன்னைக்கு நாங்கள் சமைக்க போகிற பிரேக்ஃபாஸ்ட். என்னடா பண்ணை சமைக்க போகிறோம்? பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, பிரன்ச். அதான் பண்ணை சமைக்க போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது வந்து காளான். நம்ம காளான் நெத்திலுண்டு பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய காளான். இதை பார்த்தோன்னா தான் காளான்னு நம்பிக்கை வருது. இந்த காளான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா, ஃப்ரெஷ்ஷியாக மீட்டு மாதிரியே இருக்குமா. அந்த கடைக்காரர் சஜஸ்ட் பண்ணார், அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை வந்து குழம்பு வைக்க போகிறேன். சரஸ் காளான் குழம்பு. எஸ், காளான் கிரேவி. இது நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு கட் பண்ணுறப்ப. இல்லை, திக்காக இருக்கு. ஸ்மெல்லும் வந்து கறி மாதிரியே ஸ்மெல் வருது. இன்னைக்கு அமாவாசை, அதனால் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் வெளிநாடு வந்தாலும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த மஷ்ரூம் பிளேட்னா ஃபிஷ் ஏதாச்சும் செஞ்சுருப்போம். நாளைக்கு ஃபிஷ் செஞ்சுருக்கோம். வெரைட்டி மீன் ப்ரான் அவ்வளோ இருக்குங்க. இத்தனை வெரைட்டி நாங்கள் பார்த்ததே இல்லை. நம்மலாம் வெங்காயத்தை வந்து ஃப்ரிட்ஜிலேயே வைக்கவே மாட்டோம், தோலோட தான் வச்சுருப்போம். இங்கே தோல் எடுத்து அதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. ஆனால் இதோட சைஸ் ஆஃப் வெங்காயம் பாருங்க, நல்ல பெரிய வெங்காயம், வெள்ளை கலரில் இருக்குது. நான் இதை பார்க்குறப்ப இதை கட் பண்ணி பேரிக்காய் வச்சுருந்தாங்கன்னு நினச்சேன். பூண்டு ஐயோ எத்தனை பல்லு உரிக்கணுமோன்னு பார்த்தா இது ஃபுல்லாக வெங்காயம் மாதிரியே இருக்குங்க. பூண்டு நம்ம தோல் உரிக்கணும்னே இல்லை, லைக் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பல்லாக உரிக்கணும்னே இல்லை. அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஜஸ்ட் சாப் பண்ணி போட்டால் போதும், அவ்வளோ ஈஸி. போட்டெல்லாம் சுருங்கி நம்ம ஊர் காளான் மாதிரி இதுவும் சுருங்கிடும் போல். சுருங்கி குவான்டிட்டி இவ்வளோ வந்திருக்கு. நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட போகிறோம். இப்போ ரச பேஸ்ட்டை வச்சு என் பொண்டாட்டி எனக்கு ரசமும் வச்சு கொடுக்க போகிறான். முட்டை தான் இன்னைக்கு அம்மாவாசை. ஆனால் ஆமாம், மறந்துட்டேன் பார்த்தியா. அப்புறம் இப்போ உன்னோட டேஸ்டிங் டைம். நல்லா காளான் நல்லா வெந்திருக்கு, நல்லா பெசரி விட்டு சாப்பாடு நல்லா கொதிக்க கொதிக்க எல்லாமே இருக்கு. ஆமாம், கொதிக்க கொதிக்க சோறு, அது கூட காளான் குழம்பு நல்லா பெசரி நல்லா நிறையா போட்டுக்கோ, நிறையா இருக்குது. பெசரி விட்டு முழுங்கிடுறாரியா, வாயில் வச்சோடனே அந்த சாப்பாடு உள்ள போயிடுச்சு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த காளான் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு. மீட்டு மாதிரியே இருக்கு ஆக்சுவலா, நல்லா இருக்கு. என் புருஷன் நாகினியா இருந்திருப்ப போல. பாரு நாகின் முழுங்கிடுறாரு. 5 நிமிஷத்துல சாப்பிட்டே முடிச்சிருவேன். ஆவா, வீடியோல பாக்குறப்பதான் நல்லா தெரியுது. அப்படின் வாயில வைக்கிற உள்ள போயிருது. பள்ளி எதுக்கு உனக்கு காண்டம் கொடுத்தான் சொல்லு, பல்லு வைவ் சொல்லு. கடிக்கப்பா, இது கடிக்க தேவையில்ல, அதுக்கு இப்படி வச்சாரு முழுங்கிடுறாரு. ஒரு வீடியோ இதுக்கிட்ட நான் ரீகேப் இங்கிட்டு போடுறேன் பாருங்க, முழுங்குற வீடியோ. ஆனா மறந்துருது, பழகிடுது. ரொம்ப நேரம் பண்ணிட்டு சலுப்பா இருக்கிற மாதிரி. சூப்பரா இருக்கு. ரசம் ஊத்தி சாப்பிட்டா என்ன சூப்பரா இருக்கும். எனக்கு ரசம் என்னமோ ஜப்பான் வந்தாலும் ரச பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கு கிடைக்காது மேலதான் ஆசை அதிகமாகும். அப்படின்னா நம்ம ஊர்ல ரசத்தை கொடுத்தா கூட தூக்கி தான் ஊத்துவோம். திஸ் ரசம் இஸ் ப்ரீஷியஸ் காய்ஸ். வேர் இஸ் திஸ் ரசம்? ஹியர் ரசம். சரசு, ஹலோ. ஒரு வழியா பத்திரமா ஜப்பான்ல இறங்கி டோக்கியோவில் செக்இன் பண்ணி
இப்போ நம்ம கியோட்டோவில் சமைச்சிட்டு இருக்கோம். வெறுமே ரைஸ் வச்சா போதும். நம்மளோட ஃபேவரட்டான மம்மிஸ் மசாலா மேஜிக்ல நிறைய பவுடர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். கொள்ளு பொடி, பரண்ட சாத பொடி. ஸோ ரெண்டுமே வந்து இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டி பர்பஸாக சுட சுட சாப்பாடு போட்டு நல்லெண்ணெய் நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் நெய்யும் வாங்கிட்டு வந்திருக்கோம், நல்லெண்ணெயும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை போட்டு சூப்பராக சாப்பிட போகிறோம். ஸோ காலை உணவு மேகி வெர்சஸ் முட்டை. சுட சுட ரவா தோசை, இட்லி பொடி வச்சு பால்கனியில் நின்று ஒசாக்கா மலையை ரசிச்சு இங்கேருந்து சிட்டி வியூ பார்த்து. ஒசாக்கா மலை அது எங்க இருக்கு? மலை பெய்யுதுல, ஒசாக்கா மலையை ரசிச்சுட்டு குழு 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 குழுன்னு இந்த தோசையை சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஜப்பானை. என் கூட சேர்ந்து மறக்காமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும்.